ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 56 வசனம் 3, Psalm 56 verse 3. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே சங்கீதக்காரனாகிய தாவீதின் வார்த்தைகள். எந்த சூழ்நிலையில் என்று சொன்னால், அந்த முன்னுரையில் பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்தபோது என்று பார்க்கிறோம். பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்தபோது யோனாத் ஏலாம் ரிக்கோகேம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். அப்போ ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் தான் இந்த சங்கீதத்தை பாடுறார். இந்த சங்கீதத்தை பாடும்போது தாவீது சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். இப்போ தாவீதுக்கு பயம் இருந்துச்சு. உலகத்தில் பயப்படாத ஆள் யாருமே இல்லை, எல்லாருமே பயந்தாங்க. வேதத்தில் பார்க்கும்போது அநேக பரிசுத்தவான்கள் பயந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். பவுல் கூட பயந்தார். ஆண்டவர் பவுலை பார்த்து சொன்னார், பவுலே நீ பயப்படாதே, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஆத்துமாக்கள் உண்டு, ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் பவுலை பார்த்து சொன்னதாக அறிந்திருக்கிறோம். இப்படி அநேகர் பயந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த பயம் யாரையுமே விட்டு வைக்கலை. சீஷர்களெல்லாம் பார்த்திங்கன்னா, அவர்கள் இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு ஒரு வீட்டிற்குள்ளாக யூதர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் வீட்டை பூட்டி கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள். வாரத்தின் முதலாம் நாளிலே இயேசுவானவர் அவர்கள் நடுவிலே போய் நின்று உங்களுக்கு சமாதானம் சொல்லி அவர்களை ஆண்டவர் அவருடைய பயத்தை தெளிய வச்சார். இப்படி பல சூழ்நிலைகளை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். பயந்தவர்கள், பயத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள், இப்படி அநேக காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த பயம் யாரையுமே விட்டு வைக்கல. உலகத்தில் பார்க்கும்போது 500 விதமான பயங்கள், 500 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோபியாஸ், விதவிதமான பயங்கள் இருக்கிறது என்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பயம். சிலருக்கு லிஃப்ட்டில் போகக்கூடிய ஒரு பயம், எஸ்கலேட்டர்ஸில் போகக்கூடிய ஒரு பயம், ஏரோப்ளேனில் ஃப்ளைட்டில் போகிறது ஒரு பயம், சிலருக்கு மேலேருந்து கீழே பார்க்குறது ஒரு பயம், தண்ணீரை பார்த்தா ஒரு பயம், சிலருக்கு மீன்களை பார்த்தா பயம், சிலருக்கு சில ஊரும் பிராணிகளை பார்த்தா பயம். இப்படி பலவிதமான பயங்கள். சிலருக்கு மரண பயம், சிலருக்கு வியாதியை குறித்த பயம், கிருமிகளை குறித்த பயம். இப்படி பலவிதமான பயங்கள் ஒவ்வொரு மனுஷனை பீடித்திருக்கிறத நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உலகமே பார்த்திங்கன்னா இந்த பயம் என்கிற ஒரு காரியத்தில் அகப்பட்டு தவித்து கொண்டிருக்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இங்கே தாவீதும் பயப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக இங்கே காணப்படுகிறார். பயப்படுகிற நாளில் அவர் என்ன சொல்கிறாரு, நான் கர்த்தரை நம்புவேன். இந்த வசனத்தை ஒரு சமயம் ஒரு விசுவாசி, ஒரு சபையில் இருக்கக்கூடிய விசுவாசி, அவங்க பாஸ்டர் இடத்துல வந்து, பாஸ்டர், ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை காட்டினார், இந்த வசனம் பாருங்கள் எப்படி இருக்குது, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், இந்த வசனம் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டர் இடத்துல வந்து அந்த விசுவாசி, அந்த பிலீவர் வந்து சொன்னாங்களாம். அப்போ பாஸ்டர் சொன்னாரா, இந்த வசனம் நல்லா இருக்குமா, நான் இன்னொரு வசனத்தை காட்டுறேன், அது நீ படி அப்படின்னு சொல்லி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க சொன்னாராம். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். அங்கே நாம் பார்க்குறோம், பயப்படும் நாளில் நான் நம்புவேன், உம்மை நம்புவேன், கர்த்தரை நம்புவேன். ஆனால் இங்கே பார்க்குறோம், நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். அப்போ இந்த நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். இந்த நம்பிக்கை பாருங்கள், பயந்த பிற்பாடு கர்த்தரை நம்புகிற ஒரு அனுபவம் நம்ம சங்கீதத்தில் வாசித்தோம். ஆனால் இங்கே பார்க்குறோம், பயப்படாமல், நான் எப்பொழுதுமே பயப்பட மாட்டேன், ஏன்னா நான் உண்மையில் நம்பிக்கையாகவே இருக்கிறேன். பயம் வந்தால் மாத்திரம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறது ஒரு பக்கம்.
ஆனால் நம்பிக்கையாகவே நாம் எப்பொழுதுமே நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாகவே இருப்பதினால் பயமே இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அதை தான் இங்கே தீர்க்கதரிசி இங்கே சொல்லிக் கொடுக்குறதை நாம் பார்க்குறோம். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த 2 வசனத்தில் நம்ம எந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த ஏசாயா 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், நான் பயப்படாமல் உம்மை நான் நம்பியிருப்பேன். அந்த அனுபவத்துக்குள்ளாக நாம் ஒவ்வொருவரும் வர வேண்டும். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் பலவிதமான பயம் என்கிற ஒரு அரக்கன் உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கலாம். நீங்கள் பயந்து நீங்கள் திகைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வார்த்தையின்படியாக நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பீர்களானால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த காரியத்தை குறித்தும் நமக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி கர்த்தரை நம்பாமல் பல காரியங்களை வேறே காரியங்களின் மேல் நம்பிக்கை வைக்கிறதுனால்தான் இன்றைக்கு அநேகர் பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தரை நம்புகிறவனுடைய வாழ்க்கையில் பயமே இல்லை. தர்மியான இந்த நல்ல நாளில் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன் என்ற அனுபவத்தை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளி ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒவ்வொருவரும் அந்த அனுபவத்தோடு வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வார்த்தையில் கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்ற வார்த்தை ஒரு பக்கம் இருக்க, நான் பயப்படாமல் உம்மையே நான் நம்பிக்கொண்டிருப்பேன் என்கிற வார்த்தை இந்த நாளிலே தியானிக்க கிருபை செய்தேன். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதுமே பயப்படாமல் உம்மையே நம்பிக்கொண்டிருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். எங்கள் நம்பிக்கை வேற எந்த காரியத்தின் மேலும் நாங்கள் வைக்காதபடி எங்களை காத்து கொள்கிறார். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒருவேளை பலவிதமான பயத்திற்குள்ளாக கடந்து செல்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாளிலே தைரியப்படுத்தி திடப்படுத்தி உம்மீது நம்பிக்கை வைக்கும்படி அவர்களோடு நீர் பேசினபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.